ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆரோமா வித் அனு. இன்றைக்கி நம்ம ரேண்டம் வீடியோவில் பார்க்க போகிற டிஷ் வாழைப்பூ வடை. இந்த வாழைப்பூ வடையை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கப் கடலைப்பருப்பு, அதாவது 250 கிராம் கடலைப்பருப்பை நல்லா தண்ணியில் 2 வாட்டி அலசிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ஊறிட்டுருக்க டைமில் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போது வாழைப்பூவில் மேலே இருக்கிற அந்த பெட்டலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஒன்றுத்துலேயும் ஒரு லேயர்லேயும் இந்த மாதிரி பூ இருக்கும். இந்த பூவை தான் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம். பட் அதை அப்படியே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணோம். இப்போ இதை விரிச்சிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி ஒரு நரம்பு இருக்கும். அந்த நரம்பை எடுத்துடணும். செகண்ட் ஸ்டெப், அதில் இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும், அதையும் எடுத்துடணும். இது ரெண்டுமே நமக்கு தேவையில்லாத பார்ட். ஏன்னா இதை நீங்கள் சமைக்கும் போது அது வேகவும் வேகாது, உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லாவும் இருக்காது. ஸோ எல்லா பூவுலேயுமே நீங்கள் அந்த நரம்பையும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிற பார்ட்டையும் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கட் பண்ணணும். அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த மாதிரி எல்லா பூவையும் கடைசி வரைக்கும் கட் பண்ணி வச்சுக்கக்கூடாது. கட் பண்ணி கொஞ்சம் தண்ணியில் அதை போட்டு வைக்கணும். அப்போ தான் அது நல்லா கருக்காமல் ரொம்ப நேரத்துக்கு இருக்கும். இதில் 1 கப் மோரை ஆட் பண்ணிக்கோங்க. மோரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா பிணைஞ்சு விடுங்க. அப்போது அது ரொம்ப துவர்க்காமல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பருப்பு நல்லா ஊறியிருக்கும். அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒன்றும் பாதியுமாக நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்க தேவையில்லை. நம்ம கடைசியாக சாப்பிடும்போது அந்த 1-2 பருப்பு நமக்கு படும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச வடையோட மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 3 வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த வாழைப்பூவை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. வாழைப்பூ அந்த மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்ததும் அதை உங்கள் கையில் வச்சு நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. இதை நம்ம எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் போட்டு பொரிக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு வடையாக இதில் போட்டுங்க. கொஞ்சம் மிதமான தீயிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா பொரிச்சுக்கோங்க. நீங்கள் மிதமான தீயில வச்சு பொரிக்கும் போது தான் வாழைப்பூ நல்லா வெந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியான வாழைப்பூ வடை கிடைக்கும். இதில் நம்ம எந்த ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவும் இல்லை எந்த ஒரு மைதாவும் எதுவுமே ஆட் பண்ணல. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாழைப்பூ அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக கிடைக்கும். இப்போது 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா வாழைப்பூவையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போது நமக்கு ரொம்பவே கிறிஸ்பியான வாழைப்பூ வடை தயார். இது எவ்வளோ கிறிஸ்பியாகவும் எவ்வளோ உள்ளே வெந்து இருக்குன்றதை இப்போ காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்குன்னு. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் நிஜமாகவே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இதை சாப்பிட்ருவாங்க. மறக்காமல் நம்ம அரோமா வித் அனு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.